வணக்கம் வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நியூ ஃபேமிலி கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு புது குடும்ப அட்டையை நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ப்ரௌசர் மொபைலில் இருக்க ப்ரௌசர் ஆன் பண்ணிங்க. இங்கே www.tnpds.gov.in அப்படி கொடுங்க. அதில் கொடுத்தோன்னா மின்னணு குடும்ப அட்டைக்கான சேவைகள் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு பாருங்கள். மின்னணு அட்டை சேவைகள் கீழே மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்றத பிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு புதிய மின் அட்டை பழைய குடும்ப அட்டை பதிவுன்னு இருக்கும். இதில் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை, யாருக்குமே இப்போ தேவையில்லை. ஓகேவா? அப்போ புதிய மின்னணு அட்டை விண்ணப்பம் அப்படி இருக்கு, அட்டைக்கான விண்ணப்பம் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. இங்கே ஃபேமிலி ஹெட்டு யார் போகிறீங்களோ அவங்களுடைய நேம் கொடுக்கணும். மோஸ்ட்லி ஃபேமிலி ஹெட் லேடிஸை தான் நம்ம ஃபேமிலி ஹெட்டாக போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் வருது, எலிஜிபிளாக இருக்கும். அந்த எலிஜிபிள்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நமக்கு ஃபேமிலி ஹெட் லேடிஸாக தான் இருக்கணும். அப்போ நீங்கள் மோஸ்ட்லி மிஸ்ஸஸ்ஸு அது மாதிரி யார் அவங்க ஃபேமிலியில் பெரிய லேடிஸாக இருக்காங்களோ அவங்கள ஃபேமிலி ஹெட்டாக போட்டுக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் அவங்க மிஸ்ஸஸ் போடணும், எம்ஆர்எஸ் அப்படி செலக்ட் பண்ணுங்க. ஸோ சப்போஸ் இல்லை நானே எனக்கு குடும்ப தலைவராக இருந்தால் எனக்கு எந்த சலுகையும் தேவையில்லை, கவர்மெண்ட் எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா மிஸ்டரே வச்சுங்க. ஓகே, அதாவது உங்களே நீங்கள் குடும்ப தலைவராக நீங்களே கூட போட்டுக்கலாம். இல்லை உங்கள் மிஸ்ஸஸ் வேணுன்னா மிஸ்ஸஸ் நேம் கொடுத்துங்க. இங்கே அவங்க பேர் என்னவோ அவங்க பேர் கொடுத்துங்க. இப்போ ஸோ பேர் டைப் பண்ணிக்கலாம், அவங்க நேம். ஸோ அடுத்து அவங்க ஹஸ்பண்ட் நேம் என்னவோ அதை கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அட்ரஸுக்கு மொத்தம் 3 லைன்ஸ் இருக்கும். உங்கள் அட்ரஸ் ரொம்ப ப்ரீஃபாக பெருசாக வருது அப்படின்னா இன்கேஸ் நம்பர் 1 வீட்டு நம்பர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரு ஸ்ட்ரீட் நேம் வேணும்னா ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துங்க. ஸோ இங்கிலீஷில் அடிக்கும்போது இங்கிலீஷ் தான் அடிக்கணும், தமிழ் வரக்கூடாது கண்டிப்பாக. ஸோ ஃபுல்லாகவே தமிழ் அடிங்க. சார் இங்கிலீஷில் அடிங்க எல்லாமே. ஸோ கார்டு வராதுக்கு இது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். ஏன்னா நம்ம டைப்பிங்ஸ் இங்கிலீஷு தமிழ் ஃபாண்ட்டு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருந்தா ஸோ கார்டு வராமல் போயிடும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரீட் கொடுத்துட்டேன். மற்ற நீங்கள் டீட்டெயிலெலாம் செலக்ட் பண்ண தேவை. ஆக்சுவலாக உங்கள் வில்லேஜஸ்லாம் கொடுக்க தேவை. ஸோ உங்களுக்கு மெயினாக அந்த டிவிஷன்ஸ் எதாக இருக்குது, உங்கள் வில்லேஜுக்குள்ளே இருக்க டிவிஷன்ஸ் எதாக இருந்தால் அதை மட்டும் மென்ஷன் பண்ணிங்க. ஸோ உங்கள் என்ன வில்லேஜ் என்ன தாலுக் அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக கீழே இருக்கும், அப்படி செலக்ட் பண்ணால் போதும். சப்போஸ் இங்கேயே நீங்கள் ஃபுல் டீட்டெயில் திரும்ப என்டர் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், அதாவது இந்த 3 லைனில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்ட்ரீட் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் வில்லேஜ் நேமு, தாலுக் நேம் சம்திங் என்டர் பண்ணிட்டீங்கன்னா பிரிண்ட் ஆகும்போது கார்டில் உங்களுக்கு மல்டி டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ உங்கள் டோர் நம்பரும், அடுத்தது உங்களுக்கு உங்கள் வில்லேஜ் ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துங்க. அடுத்து உங்கள் வில்லேஜ் ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் வில்லேஜ் சப்டிவிஷனில் வருது, அதாவது ஒரு பஞ்சாயத்து கீழே அண்டரில் இன்னொரு வில்லேஜ் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அந்த பட்சத்தில் உங்கள் வில்லேஜ் நேமை என்டர் பண்ணி, ஓகே உங்கள் வில்லேஜ் நேம் டேரெக்டாக கேசட்டில் இருக்குது, அதாவது அந்த வில்லேஜ் லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்டர் பண்ணிங்க. இல்லை அது சப் வில்லேஜ் மாதிரி இருக்கும், அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, ஸோ இங்கே தேர்டாக இதில் என்டர் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் கொடுத்தாலே போதும். அப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கொடுக்குறீங்க, அடுத்தது ஹஸ்பண்ட் நேமா இல்லை கணவர் நேம், ரெண்டில் ஏதோ ஒரு நேமாக கொடுக்குறீங்க. சரி, கணவர் நேம் கொடுங்க, இல்லாட்டி அப்பா நேம்னா அப்பா நேம் கொடுங்க. ஸோ மோஸ்ட்லி கணவர் நேம் தான் என்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னது டோர் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டு. ஸோ வில்லேஜ் சப்டிவிஷனில் வந்துச்சு அப்படின்னா மட்டும் வில்லேஜ் கொடுங்க, இல்லாட்டி இங்கே வேறு எதுவுமே தரத்தோல, இது ரெண்டுத்தையும் கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் இந்த வார்த்தை நீங்கள் அங்கே யார் வச்சோம், நம்ம திருமதி அதை மிஸ்ஸஸ் வச்சோம். ஸோ அதுமாரி வச்சுட்டு இங்கே பேர் தமிழில் டைப் பண்ணணும். இப்போ தமிழில் டைப் பண்ணுறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஈஸியாக நீங்கள் பேசனலி டைப் ஆகுன்றது, அந்த வீடியோ வேணால் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் இங்கே என்ன பேர் வேணுமோ இந்த தமிழ் ஆப்ஷன் பிக் பண்ணிட்டு ராணி, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்படி இல்லாட்டி எனக்கு இதெல்லாம் தெரியல, சரி ஓகே, நான் சொல்கிறது எல்லாமே தமிழ் டைப் ஆகுது. ஸோ இது எனக்கு தெரியல, இது மாதிரி சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன் ஒரு வீடியோ, எப்படி பேசினா டைப் தமிழில் டைப் ஆகுன்றது. அப்படி தெரியலனா இது இங்கே இருக்குது பாருங்கள், பென் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, அதை பிக் பண்ணுங்கள். அதை பிக் பண்ணோன்னே இங்கே போர்டு மாதிரி வரும். இதில் போய்ட்டு நமக்கு ரா வேணும் அப்படின்னா ரா ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து நீ வேணும் அப்படின்னா நான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஸோ அவ்வளோதான். நீங்கள் பேக் போய்டுங்க. உங்களுக்கு எது லெட்டர்லாம் வேணுமோ அதெல்லாம் பிக் பண்ணிவிட்டு பேக் போயிட்டுனா ஸோ அந்த நேம் வந்து உங்களுக்கு என்ட்ரு ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த நேமில் வந்து இங்கிலீஷ் லெட்டர் தெரியாமல் கூட வரக்கூடாது. அப்படி வந்துட்டால் உங்கள் கார்டு பிரிண்டிங்கில் ஹோல்ட் ஆகி நிற்கணும். ஓகேவா? ஸோ தமிழ் அடிக்கிறத தமிழ் தான் இருக்கணும், இங்கிலீஷ் அடிக்கிறத இங்கிலீஷ் தான் இருக்கணும். ஸோ அந்த மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துங்க. ஸோ இந்த கணவர் பேர் அப்படின்போது ஸோ நான் தான் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்கேன், நான் வச்சுருக்கேன். இல்லாட்டி நீங்கள் இந்த பெண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வந்து வீரா ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன தெரு நம்பர் 1 அப்படின்னா 1 கொடுத்துங்க. அதுக்கப்புறம் மாரியம்மன் கோயில் ஷீட் அப்படின்னா இதை ஸோ அப் வில்லேஜ் இருந்தால் மட்டும் இந்த இடத்த வில்லேஜ் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் லெட்ரு எதுவுமே கண்டிப்பாக வரக்கூடாது. அது மாதிரி மேலே இருக்கிறது தமிழ் லெட்ரு எதுவும் வரக்கூடாது. ஸோ அதை நல்லா க்ளியராக பார்த்துங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2 டீட்டெயில். அடுத்து ஃபோட்டோ. ஸோ யார் குடும்ப தலைவராக போட்டிங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ வந்து இங்கே டைரெக்டாக ஃபோட்டோவில் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோவை உங்கள் மொபைலில் எடுத்து வச்சிங்க. ஸோ அப்போ நீங்கள் பதிவேற்றம் போட்டுருங்க. அங்கே ஃபோட்டோஸ் இருக்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் வந்து 5 MBக்குள்ளே இருக்கலாம். அது நார்மலாக ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சாதாரண நீங்கள் ஃபோட்டோ போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக இந்த டீட்டெயிலாக என்ட்ரு பண்ணுறீங்க. ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து குடும்ப தலைவர் நேமு, அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமு இல்லை ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் டோர் நம்பர், உங்கள் ஸ்ட்ரீட். ஓகேவா? சப் வில்லேஜஸ் இருந்தால் அந்த வில்லேஜ் நேமே கீழே கொடுத்துங்க. இல்லை உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் நேம் எதாவது வேணுன்னா இங்கே கொடுத்துங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி அங்கே எதுவும் தர தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி கீழே எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு வந்துடும். ஸோ டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்ட்ரிக் கீழே இருக்க தாலுக்கா ஆஃபீஸ் வந்துடும். உங்கள் எந்த தாலுக்கோ அந்த தாலுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தாலுக்கு கீழே இருக்க வில்லேஜஸ் வந்துடும். அந்த வில்லேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் முன்னாடி அடிக்க வேணாம் சொன்னேன். சப்போஸ் நீங்கள் அங்கேயும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகும்போது உங்கள் கார்டு வரும்போது ஸ்மார்ட் கார்டில் வரும்போது உங்களுக்கு அந்த தாலுக்கு வில்லேஜ் டிஸ்ட்ரிக்கு வில்லேஜஸ்லாம் திரும்ப திரும்ப 2 டைம் வந்துடும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்குது தான் நான் முன்னாடி எதுவுமே தவறு சொன்னேன். ஸோ என்ன வில்லேஜோ அந்த வில்லேஜை செலக்ட் பண்ணிங்க. ஸோ வில்லேஜ் நேம் அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வில்லேஜ் வந்துடும். சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் உங்கள் வில்லேஜ் வரல அப்படின்னா சப் வில்லேஜ் இருந்தால் வராது. அப்போ நீங்கள் அந்த 3rd காலம்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் உங்கள் வில்லேஜ். ஓகேவா? ஸோ நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பின்கோடு. ஸோ பின்கோடு கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க. ஸோ ஓகே. இந்த அட்ரஸ் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வந்து அந்த ரேஷன் கடைக்கு உங்கள் ஸ்மார்ட் கார்டு வந்துடும். ஸோ அதனால் இந்த அட்ரஸ் மட்டும் க்ளியராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த வில்லேஜெலாம் செலக்ட் பண்ணுறீங்களே, ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வருஷம் கார்டு வந்துடும். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணுற நம்பராக இருக்கணும். ஒன் டைம் நீங்கள் வந்து அடிக்கடிக்கு மாற்றுற நம்பர்லாம் எல்லாம் கொடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸ் வந்து வேறு ஒரு ஸ்மார்ட் கார்டு கூட லிங்க் ஆகிடக்கூடாது. இந்த ஸ்மார்ட் கார்டு நீங்கள் கொடுத்த இதில் கொடுக்குற நம்பர் வந்து வேறு ஸ்மார்ட் கார்டு இருக்கக்கூடாது, புது நம்பராக தான் இருக்கணும். அந்த நம்பரை இங்கே கொடுத்துங்க. ஸோ இந்த நம்பர் வேறு ஸ்மார்ட் கார்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது. அப்படி கொடுத்துருந்தா சப்மிட் பண்ணும்போது எடுத்துக்காது, அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது. ஸோ இது மெயினாக இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய மின் ஐடி இருந்தால் கொடுங்க, அதை மின்னஞ்சல் முகவரி, அதை இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் மெயினாக பார்த்தா அந்த ரெட் கலர் இருக்குல்ல, அது எல்லாமே கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப உறுப்பினர் சேர்க்கணும். உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களாம் சேர்க்கணும். அப்போ குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு குடும்ப தலைவியை தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் மற்ற உறுப்பினர்கள் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ சேர்த்துங்க. ஸோ குடும்ப உறுப்பினர் அப்படியே பிக் பண்ணிவிட்டு ஸோ குடும்ப உறுப்பினர் பிக் பண்ண உடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் பாருங்கள் கீழே அவங்க மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 டைம் ப்ரெஸ் பண்ணால் தான் இது எலிஜிபிள் ஆகும். குடும்ப உறுப்பினர் விவரம் இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே பாருங்கள் அவங்க நேம் ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி ஹெட்டு நம்ம யார் போட்டோமோ அவங்க நேம் எடுத்துக்கும். அடுத்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்க டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துங்க. அதை ஃபேமிலி ஹெட்டாக போட்டிருக்குல்ல அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன். ஸோ கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துங்க டேட் ஆஃப் பர்த்லாம். அப்புறம் கார்டு வந்த அப்புறம் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ முன்னாடியே செக் பண்ணிங்க 1 more டைம். ஸோ என்ன ஜெண்டர் ஆன், ஸோ வந்து இந்தியன். ஸோ இது எல்லாருக்கும் காமன் தான். இவங்க தான் ஃபேமிலி ஹெட், இவங்க தான் குடும்ப தலைவர் அப்படின்னா குடும்ப தலைவர் வச்சுங்க.
அதுக்கப்புறம் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எதுவும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் வச்சு 0ன்னு என்ட்ரு பண்ணிங்க. இல்லை அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ, இல்லை கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிங்க. இல்லை ஸ்டூடெண்ட்டாக ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி, இல்லை எதுவும் ஒர்க் பண்ணலாம் அதர்ஸ் வச்சுங்க. அவங்களோட இன்கம் வந்து ஸோ எதாவது வருமானம் வர மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுங்க. அப்படி இல்லாட்டி 0 அப்படி மென்ஷன் பண்ணிங்க. ஓகே, அவங்களால வருமானம் வரல அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ மேக்ஸிமம் இன்கம் வந்து கம்மியாகவே என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் ஒரு 3000 4000 5000 ஒரு 10,000 பிலோவாக என்ட்ரு பண்ணுங்கள். இயர்லி வந்து நம்ம 72,000 வந்து இருந்தால் மேக்ஸிமம் வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் நம்ம எலிஜிபிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ் அது மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு 72,000க்குள்ளே வர மாதிரி இயர்லி இன்கம் வர மாதிரி கொடுங்க. சப்போஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபுல் சேலரி தான் கொடுத்தாகணும். மந்த்லி இன்கம் நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதே அந்த மந்த்லி இன்கம் வச்சு பேஸ் பண்ணி தான் அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் தருவாங்க. மோஸ்ட்லி இந்த 72,000க்குள்ளே வாங்குகிற இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறவங்க எல்லாருமே ஸோ என்ன பண்ணணும், அதுக்கு அந்த 1 இயருக்கு என்ன வருமோ அதை டிவைட் பண்ணி கொடுத்துங்க. மேக்ஸிமம் ஒரு 6,000 5,000 கொடுத்தனாலே ப்ராப்ளம் இருக்காது. ஸோ உங்கள் என்ன இன்கமோ ரியல் ஆஃப் இன்கம்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி 72,000க்கு மேலே அந்த நான் சொல்கிறது எப்படின்னா அந்த 72,000 மேலே போகாமல் இருக்குது நல்லது. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நிறைய கவர்மெண்ட் எலிஜிபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃபு அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய ஃபுல் சேலரி தான் என்ட்ரு பண்ணி ஆகணும். அடுத்து வாக்காளர் அட்டை உங்கள்கிட்ட இருந்தால் அந்த வாக்காளர் அட்டை என்ன போடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல விட்டுடலாம். அடுத்து வந்து உங்கள் ஆதார் ரேட் கண்டிப்பாக முக்கியம். உங்கள் ஆதார் எண் வந்து வேறு ஒரு ஃபேமிலி கார்டு கூட லிங்க் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணால் தான் இங்கே வந்து ஆட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் லிங்க் பண்ணுறது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபேமிலி கார்டு வந்து வேறு கார்டில் நம்ம வேறு ஒரு ஃபேமிலி அட்டையில் இருக்குது அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணிட்டு தான் இங்கே வந்து நீங்கள் வரணும். ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் கார்டு போட்டிங்க அப்படின்னா கார்டு வராது. ஸோ இங்கே சப்மிட் பண்ண முடியாது, அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது. ஸோ அப்போ உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் கார்டு நம்பர் 4 டிஜிட்டாக இருக்கும். கொடுத்துட்டு ஸோ அந்த என்ன டாக்குமெண்ட் வைக்கணும், கண்டிப்பாக ஆதார் கார்டு தான் வைக்கணும் எல்லாருக்குமே. ஆதார் கார்டு சூஸ் ஃபைல் போயிட்டு உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். இந்த போயிட்டு நம்ம குடும்ப உறுப்பினர் ஆட் பண்ணுற ஒருத்தர் என்ன பண்ணணும், நேம் ஃபஸ்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் தமிழில் நேம் பண்ணணும், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, என்ன ஜெண்டர், அதுக்கப்புறம் இண்டியன், அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹெட்டு, அதுக்கப்புறம் வந்து தொழில் ஏதாவது கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக அப்படி சுற்றுங்க. இந்த ஃபேமிலி கார்டு அதாவது குடும்ப அட்டை சரி வாக்காளர் அட்டை இருந்தால் அந்த நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி எம்டியை விட்டுருங்க. உங்கள் ஆதார் கார்டு நம்பர் இருந்து கண்டிப்பாக எனக்கு கொடுக்கணும். அந்த ஆதார் கார்டு வந்து வேறு ஒரு ஃபேமிலி கார்டில் லிங்க் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, இங்கே வந்து ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணி சூஸ் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் ஆதார் கார்டை ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க, அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் பதிவேற்றம் பிக் பண்ணணும். ஸோ அப்லோட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடுன்னு ஒரு மெசேஜ் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப மறுபடியும் இன்னொரு ஆட் உறுப்பினர் அப்படின்னு பண்ணிடணும். ஸோ ஒரு உறுப்பினர் நம்ம குடும்பத்தில் ஆட் பண்ணிட்டோம். கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் எண்ணை அட்டை உள்ளிடவும். ஸோ ஓகே, ஓகே, இங்கேயே நமக்கு உறுப்பினர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகலைன்னா ஸோ அந்த உறுப்பினர் வந்து ஆட் ஆக மாட்டேது. என்ன சொல்லுது, தப்பாக இருக்குது, அது ஆதார் கார்டு நம்பர் தப்பாக இருக்குது, அதனால் ஆட் பண்ண முடியாது அப்படி சொல்லுது. சப்போஸ் நான் கரெக்டான நம்பர் கொடுத்தாலும் ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த நம்பர் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி கார்டில் இருக்குது அப்படின்னு ஒன்று போடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபேமிலி கார்டு நம்பர் நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கும்போது ஸோ அந்த நம்பர் வந்து வேறு இதில் இருக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஆட் ஆகும். சப்போஸ் நான் தப்பாக கொடுத்தாலும் எடுத்துக்காது. அப்போ என்ன பண்ணி நீங்கள் கரெக்டான ஆதார் கார்டு கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன வரணும், திரும்ப வந்து உங்கள் ஆதார் கார்டு வந்து வேறு ஒரு குடும்ப அட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி சேமாக நீங்கள் அடுத்தது மறுபடியும் இங்கே குடும்ப உறுப்பினர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அகைன் உறுப்பினர் ஆட் பண்ண பிக் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்கள எல்லோரும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சேம் டீட்டெயில் இதே மாதிரி தான் கேட்கும். அவங்க என்ன வந்து இங்கே வந்து மாறும், இந்த உறவு முறையை மட்டும் மாறும். உறவு முறை என்றவத்தை வந்து ஸோ மாற்றிங்க. அவங்க குடும்ப தலைவர்னு ஒருத்தர் கொடுத்தால அவருக்கு இவங்க என்ன அடுத்து நம்ம ஆட் பண்ணுற பர்சன் வந்து என்ன வேணும், கணவராக வேணுமா அப்படின்னா கணவர் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து மகள் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது மட்டும் குடும்ப தலைவர் ஆட் பண்ணுறங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கீழே ஒவ்வொருத்தவங்களும் ஆட் பண்ணுறங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். ஸோ நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆட் பண்ண நம்ம என்ன தேவை, அந்த குடும்ப அட்டை வந்து அந்த ஃபேமிலி அந்த ஆதார் கார்டு வந்து வேறு ஒரு ஃபோன் நம்பரில் வேறு ஒரு குடும்ப அட்டையில் லிங்க் ஆகிருக்கக்கூடாது. ஸோ பண்ணியாச்சு. அடுத்து வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே என்ன பண்ணணும், ரைஸ் கார்டு தான் செலக்ட் பண்ணணும். ரைஸ் கார்டுனால் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும்.
இல்லை எனக்கு வந்து சும்மா ஒரு கார்டு ஏதாவது ஃபேமிலி கார்டுன்னு ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னா ஸோ இந்த பணமில்லா அட்டை அப்படி இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிங்க. சுகர் கார்டு அப்படின்னு இருக்குது, ஸோ இதை அப்ளை பண்ணலாம். எல்லா சலுகையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரைஸ் கார்டு செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஒரு டாக்குமெண்ட் வைக்கணும். சப்போஸ் நீங்கள் வீட்டு வரி ரசீது வச்சுருக்கீங்க அப்படின்னா வீட்டு வரி ரசீது செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இதில் இருக்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வச்சுங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க தாலுக்கா ஆஃபீஸில் கேட்குறது வந்து வீட்டு வரி ரசீது தான் கேட்பாங்க. அப்போ வீட்டு வரி ரசீதுன்னு இருக்கிற ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு சொத்து வரின்னு இருக்கு பாருங்கள், அதை பிக் பண்ணுறேங்க. ஸோ சூஸ் போயிட்டு அந்த சொத்து வரி டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பதிவேற்று கொடுக்கணும். ஓகே, பதிவேற்றியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணிப்பீங்களா, ஒரு 5 பேர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு யாராவது அவங்க பேரில் யாராவது நீங்கள் 4 பேரோ 5 பேரோ இருக்குங்க ஃபேமிலிஸில். இப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆட் பண்ணல யாராவது ஒருத்தவங்க சிலிண்டர் கனெக்ஷன் இருக்கிறதாலும் இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ இங்கே போய் 2 பேர் இருந்தாலும் அதை என்ட்ரு பண்ணணும். அப்போ இங்கே போய் பிக் பண்ணிவிட்டு கனெக்ஷன் இருந்தால் உங்கள் பேரில் சிலிண்டர் கனெக்ஷன் இருந்தால் இங்கே கேஸ் கனெக்ஷன் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இங்கே பிக் பண்ணுங்கள். இங்கே செலக்ட் பண்ணோன்னே அந்த நம்ம ஆட் பண்ண பீப்புள்ஸ் நேம்லாம் இங்கே வந்துடும். குடும்பத்தில் எத்தனை பேர் ஆட் பண்ணுமோ அவங்க பேர்லாம் வந்துடும். ஸோ அவங்க நேமை செலக்ட் பண்ணி ஸோ என்ன கம்பெனியில் அவங்களுக்கு இருக்குது, ஹெச்பியில் இருக்கா இல்லவே வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ அந்த சிலிண்டருக்கு அந்த நுகர்வோர் நம்பரு, என்ன கம்பெனி, எத்தனை சிலிண்டர் வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு 4-5 பேருக்கு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் இதை எடுத்தது என்ட்ரு பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட் தான். இருந்தால் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா. ஸோ எத்தனை பேர்கிட்ட யார்கிட்ட எவ்வளோ இந்த குடும்ப உறுப்பினர் நீங்கள் ஆட் பண்ணிங்களா அவங்க பேரில் அவங்க நேமில் நீங்கள் சிலிண்டர் புக் வச்சுருந்தா இந்த வருஷம் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, இல்லாட்டி நீங்கள் இதை எடுத்துடலாம், இந்த ஆப்ஷனே தேவையில்லை. ஸோ இதை பிக் பண்ணிட்டு உறுதி செய்யணும் பிக் பண்ணிட்டு பதிவு செய்யும் கொடுத்தா உங்கள் ரெஃபர் நம்பர் வரும். அந்த ரெஃபர் நம்பர் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபேமிலி கார்டு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ ஃபேமிலி கார்டில் ஃபஸ்ட்டு மின்னணு அட்டை செலக்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ஹெட்டு யாரை போட போகிறோமோ அவங்களோட டீட்டெயில் தமிழில், அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு அண்டு தாலுக் அண்டு வில்லேஜை செலக்ட் பண்ணி பின்கோடு, மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேறு ஒரு ஸ்மார்ட் கார்டு கூட கொடுத்துருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஹெட்டை ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அகைன் எத்தனை பேர் இருக்காங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணணும். ஒரு சிலவங்க வந்து தெரியாமல் ஆட் பண்ண ஒருத்தவங்க மட்டும் ஆட் பண்ணிட்டு ஓகே பண்ணுறவங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணக்கூடாது. கண்டினியூவாக நீங்கள் ஆட் உறுப்பினர் பிக் பண்ணி ஸோ அடுத்தது நம்ம யார் ஆட் பண்ணுறோமோ அவங்க என்னவோ மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க நேம் தமிழில், அதுக்கப்புறம் அவங்க டேட் ஆஃப் பர்த்து, அவங்க என்ன ஜெண்டர், ஸோ இது வந்து இந்தியன், இங்கே வந்து அவங்க யார் ஃபேமிலி ஹெட்டுக்கு என்னவா வரணும், அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு 5,000 6,000 7,000 அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ப்ரைவேட் ஒர்க்கர்லாம். பட் கவர்மெண்ட் ஒர்க்கர்லாம் பெறும்போது ஸோ அவங்க ரியல் ஆஃப் இன்கம் எவ்வளவோ அதுதான் கொடுத்தாகணும். அவங்க உங்கள் யார் உறுப்பினர் ஆட் பண்ணிங்களோ அவங்க ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் சரி, வாக்காளர் அடையிட்டு இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி விட்டுடுங்க. ஆதார் கார்டு நம்பர் மஸ்ட்டு கண்டிப்பாக கொடுத்தா தான் ஆகணும். ஸோ அந்த நம்பர் வந்து வேறு ஒரு ஃபேமிலி கார்டில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணிட்டு சூஸ் போய்ட்டு உங்கள் ஆதார் அட்டை செலக்ட் பண்ணி ஆடு உறுப்பினர், இதேமாதிரி ஆடு உறுப்பினர் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் எத்தனை பேர் இருக்கவங்களோ அவங்கள எல்லாம் நீங்கள் ஆடு உறுப்பினர் பண்ணணும். அது ஒரு ஃபஸ்ட் பதிவேற்றம் பண்ணிவிட்டு ஆடு உறுப்பினர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஒருத்தர் ரைஸ் அட்டை அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே மோஸ்ட்லி சொத்து வரி வசதி கேட்பாங்க, அதை வச்சிங்க. இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட் தான் இருக்குன்னா அந்த வேறு ஏதாவது டாக்குமெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பதிவேற்று பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க. உங்கள் மேலே கேஸ் புக் இருந்ததுன்னா இந்த ஒருத்தர் டிக் பண்ணுங்கள். கேஸ் புக்கு யார் பேரில் அந்த குடும்ப உறுப்பினர் ஆட் பண்ணிங்களா அவங்க பேரில் இங்கே வந்துடும். அவங்க யார் பேரில் இருக்குதுன்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கான எந்த கம்பெனியில் கனெக்ஷன் வச்சுருக்காங்க, அந்த கஸ்டமர் நம்பர், ஸோ எந்த கம்பெனி பேர், அப்புறம் எத்தனை சிலிண்டர் வாங்கியிருக்காங்க. சப்போஸ் சிலிண்டரே இல்லைன்னா அதை எடுத்துடலாம், நீங்கள் ஆட் பண்ண உறுப்பினர்கள்லாம். அடுத்து உறுதிப்படுத்தல் போட்டு பதிவு செய்ய கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பதிவாகி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். சப்போஸ் நீங்கள் அவ்வளோதான், இது பதிவு செய்யணுன்னு ஒரு நம்பர் வந்துடும். ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் வச்சுட்டு அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சிங்க. அது செல்லுக்கு ஒரு மெசேஜாக வரும். வந்தால் மோஸ்ட்லி வந்து 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து கார்டு அக்செப்ட் ஆகிடும். பட் பிரிண்டிங் ஆகி வர்றதுக்கு வந்து ஒரு 1.5 மந்த்துக்கிட்ட ஆகும். மேக்ஸிமம் 2 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு உங்கள் ரேஷன் கடைக்கு அந்த கார்டு வந்துடும், நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அது வந்துச்சா இல்லையா கார்டோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அது எங்கே பார்க்குறது அப்படின்னா இங்கே TNPDSலேயே போங்க. www.tnpds. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு மின்னணு அட்டை விண்ணப்பிக்க இருந்துச்சுல, அது கீழே இருக்கு பாருங்கள். மின்னணு அட்டை விண்ணப்ப நிலைன்னு இருக்குல்ல,
அதை போய் பிக் பண்ணிவிட்டு உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வந்திருக்கும், அதாவது நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண உடனே அந்த நம்பரை கொடுத்து பதிவு செய்ய கொடுத்தினா அதுக்கான டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் அந்த என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, கார்டு ஓகே ஆச்சா ஓகே ஆகலையா, யார்கிட்ட இருக்குது அப்படின்ற ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கார்டோட இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஓகே, தேங்க்யூ. ஸோ இது மாதிரி சிம்பிள் தான் உங்களுக்கு ஃபேமிலி கார்டு அப்ளை பண்ணுறது. நீங்கள் ஃபேமிலி கார்ட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஃபேமிலி கார்டு நம்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது, ஆட் பண்ணுறது எப்படின்றது இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்குது. ஸோ அதை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.